ஹரி ஓம். கர்மயோகத்தினாலே வைராகியத்தை கொண்டு, பக்தி யோகத்தினாலே அன்பு ஸ்வரூபமாக மாறி, ஞானத்தை பெறுவதற்காக மோட்சத்தை வேண்டி சிஷ்யனாக தன்னை குருவிடத்திலே ஒப்படைத்து, குருவிடத்திலே போய் 7 கேள்விகளை கேட்கிறான். அங்கிருந்துதான் ஞான யோகம் என்பது துவங்குகிறது. கோ நாம பந்தஹா, பந்தம் என்றால் என்ன? கதம் ஏஷ ஆகதா, எப்படி இந்த பந்தமானது எனக்கு வந்தது, எங்கிருந்து வந்தது? கதம் பிரதிஷ்டாஸ்ய, எப்படி அது என்னிடத்திலே நிலை பெற்றிருக்கின்றது, எதனால் இந்த பந்தம் என்னிடத்திலே தொடர்ந்து நிலை பெற்றிருக்கிறது? கதம் விமோக்ஷா, எப்படி நான் இந்த பந்தத்திலிருந்து முக்தி அடைவேன், அதற்குண்டான உபாயம் என்ன? கோசாவனாத்மா பரமஹ்க ஆத்மா, அனாத்மா என்றால் என்ன, ஆத்மா என்றால் என்ன? தயோஹோ விவேகா கதம் ஏதத் உச்யதாம், இந்த இரண்டுக்கும் இடையிலே எப்படி நான் விவேகத்தை செய்வேன், பகுத்து பார்க்கக்கூடிய வேலையை செய்வேன்? எனக்கு இந்த 7 கேள்விக்கும் நீங்கள் விடை கொடுக்க வேண்டும் என்று ஒரு ஞான குருவிடத்திலே போய் தன்னை ஒப்படைத்து சரணம் அடைந்து இந்த 7 கேள்விகளை அவரிடத்திலே கேட்கிறான். அதற்கு குரு கொடுக்கக்கூடிய உபதேசம்தான் பிரம்ம சத்தியம் ஜகத் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹா என்று சொல்லக்கூடிய அழகான உபதேசத்தை குரு கொடுக்கிறார். நீ மட்டும்தான் சத்தியம், உன்னை தவிர்த்திருக்கின்ற அனைத்தும் மித்யா, நீயும் பிரம்மனும் வேறு வேறு அல்ல, இரண்டும் ஒன்றே. இந்த ஞானத்தை குரு சாஸ்திரத்தின் துணை கொண்டு, உபனிஷத்தின் துணை கொண்டு, பிரம்மசூத்திரத்தின் துணை கொண்டு, கீதையின் துணை கொண்டு ஒரு அழகான உபதேசத்தை மாணவனுக்கு அருள்கிறார். இந்த ஞானத்தை பெற்ற மாணவன் போய் அமைதியாக தியானம் செய்கிறான். ஹரி ஓம்.